2 தீமோத்தேயு. இந்த நிருபத்தை நீங்கள் வேதாகமத்தில் படிப்பதற்கு முன்பாக இதன் பின்னணி, வரலாற்று சூழ்நிலை, எழுதியவர், எழுதப்பட்ட சூழ்நிலை, எழுதப்பட்ட காலம், எழுதப்பட்ட நோக்கம், அதன் உள்ளடக்கத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டம், இதில் வலியுறுத்தப்படும் காரியங்கள் மற்றும் சிறப்பம்சங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இதை பார்த்துவிட்டு இந்த நிருபத்தை நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்கும் போது இன்னும் ஆழமாக தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை தெளிவாக, எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இந்த நிருபத்தை எழுதியவர் அப்போஸ்தலனாகிய பவுல். இதன் மைய கருத்து உறுதியான சகிப்புத்தன்மை. இது எழுதப்பட்ட காலம் கிபி 67. முதலில் இந்த நிருபத்தின் பின்னணி பற்றி பார்க்கலாம். இந்த நிருபம்தான் பவுல் எழுதிய கடைசி கடிதமாக இருக்கின்றது. இந்த கடிதம் எழுதப்பட்ட காலத்தில் நீரோ என்கின்ற ரோம சக்கரவர்த்தி கிறிஸ்தவ விசுவாசிகளை கடுமையாக சித்திரவதை செய்து ரோமாபுரியில் கிறிஸ்தவ விசுவாசம் பரவுவதை தடுத்து நிறுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தான். அதுபோக அப்போஸ்தலனாகிய பவுல் மறுபடியுமாக சக்கரவர்த்தியின் சிறை கைதியாக ரோமாபுரியில்தான் இருந்தார் என்று 1:16 மூலம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு சாதாரண குற்றவாளியைப் போல கட்டப்பட்டு பவுல் துன்பத்தை அனுபவித்தார் என்று 2:9 சொல்கின்றது. அதுபோக தனது நண்பர்களினால் பவுல் கைவிடப்பட்டார் என்று 1:15 சொல்கின்றது. இப்படியாக பவுலின் ஊழியம் ஒரு முடிவிற்கு வருவதையும் அவர் மரணத்திற்கு நெருங்கிக் கொண்டிருப்பதையும் உணர்ந்து கொண்டார் என்று 4 அதிகாரம் 6-8 மற்றும் 18 மூலம் அறிந்து கொள்ள முடியும். பவுல் தீமோத்தேயுவை பிரியமுள்ள குமாரன் என்றும் உண்மையுள்ள உடன் வேலையாள் என்றும் குறிப்பிடுகின்றார். தீமோத்தேயுவுடன் பவுலுக்கு இருந்த நெருக்கம், தீமோத்தேயுவின் மேல் இருந்த நம்பிக்கை ஆகியவை பவுல் சிறையில் இருக்கும்போது, அவரோடு தீமோத்தேயுவும் கூட இருக்கும்போதுதான் அவர் எழுதிய 6 கடிதங்களில் தீமோத்தேயுவின் பெயரை உடன் அனுப்பியவன் என்று குறிப்பிடுவதிலிருந்து, அதுபோக தீமோத்தேயுவுக்கென்று தனியாக 2 கடிதங்கள் அனுப்பியதிலிருந்தும் தெரிகின்றது. பவுல் சீக்கிரமாக தனது தலை வெட்டி சிறை சேதம் பண்ணப்பட்டு இரத்த சாட்சியாக மரிக்கப் போவது என்பது உறுதியாகிவிட்டதினால் தீமோத்தேயு மறுபடியுமாக ரோமாபுரிக்கு வந்து தன்னிடம் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று 2 முறை வேண்டிக் கொள்வதை 4 அதிகாரம் 9-21 பார்க்கின்றோம். தீமோத்தேயுவுக்கு பவுல் இந்த 2வது நிருபத்தை எழுதிய போது தீமோத்தேயு எபேசுவில் இருந்தார் என்று 1:18, 4:19 மூலம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த நிருபம் எழுதப்பட்ட நோக்கம் பற்றி பார்க்கலாம். தீமோத்தேயு என்பவர் பயந்த சுபாவம் உள்ளவர் என்றும் துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருந்தார் என்றும் பவுல் அறிந்திருந்தார். மேலும் தீமோத்தேயு திருச்சபைக்கு வெளியே இருந்து கொடூரமான பாடுகளையும் சபைக்கு உள்ளே இருந்து கள்ள போதகர்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் என்பதை பவுல் உணர்ந்து தீமோத்தேயுவுக்கு நிச்சயமாக நாம் அறிவுரை கூற வேண்டும் என்பதற்காக இந்த சுவிசேஷத்தை பாதுகாத்து வசனத்தை பிரசங்கித்து துன்பங்களை சகித்து உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பொறுப்பை நிச்சயமாக தீமோத்தேயுவே நீ நிறைவேற்ற வேண்டும் என்று புத்திமதியாக இந்த கடிதத்தை எழுதுகின்றார். அடுத்ததாக இந்த கடிதத்தின் ஒரு கண்ணோட்டம். முதல் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அன்பையும் ஜெபங்களையும் தீமோத்தேயுவுக்கு கொடுக்கின்றார். தீமோத்தேயு சுவிசேஷத்தை விட்டு கொடுக்காமல் அதில் உண்மையுள்ள விசுவாசத்தோடு நிலைத்திருக்கவும் சத்தியத்தை கவனமாக காத்து கொள்ளவும் பவுலாகிய தன்னை ஒரு முன்மாதிரியாக பின்பற்றவும் அவரை தூண்டுகின்றார். 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய இந்த தீமோத்தேயுவிடம் அவருடைய விசுவாசத்தின் உண்மைகளை மற்றவர்களுக்கும் போதிக்கக்கூடிய நம்பத்தகுந்த மனிதர்களிடம் ஒப்புவிப்பதன் மூலம் இந்த சுவிசேஷத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படி கட்டளையிடுவதை 2:2 பார்க்கின்றோம். பவுல் இந்த இளம் போதகராகிய தீமோத்தேயுவை பார்த்து, நீ நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவிக்கவும் உத்தமமாக தேவனுக்கு ஊழியம் செய்யவும் சத்திய வசனத்தை திருத்தமாக போதிக்கவும் அப்போஸ்தல விசுவாசத்திலிருந்து விலகுபவர்களிடம் இருந்து நீ பிரிந்து சென்றுவிடு என்றும் உன்னை தூய்மையாக வைத்துக்கொள் என்றும் ஒரு போதகனாக பொறுமையோடு உழைக்க வேண்டும் என்று இவர் புத்தி கூறுவதை இந்த 2ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். 3வது அதிகாரத்தில் பவுல் தீமோத்தேயுவிடம் வரும் காலத்தில் தீமையும் விசுவாச மறுதலிப்பும் அதிகரிக்கும் என்றும், ஆனால் தீமோத்தேயு அவருக்கு ஒப்புவிக்கப்பட்ட வேத வாக்கியங்களுக்கு தடுமாற்றம் இல்லாத விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்று கூறுவதை பார்க்க முடியும். கடைசி அதிகாரத்தில் பவுல் தீமோத்தேயுவிடம் திருவசனத்தை நன்றாக பிரசங்கிக்கவும் அவருடைய ஊழியத்தின் கடமைகளை நிறைவேற்றவும் கட்டளையிடுவதை பார்க்கின்றோம். பவுல் தனக்கு நடக்கப் போகின்ற சம்பவங்களை குறித்து, தாம் சீக்கிரமாக தலை சேதம் செய்யப்பட்டு கொல்லப்படுவதை குறித்து எதிர்நோக்கி காத்திருப்பதினால்
அப்போது இருந்த சூழ்நிலைகளை விளக்கி தீமோத்தேயு வந்து பவுலாகிய தன்னை சந்திக்கும்படி அவர் துரிதப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த 2 தீமோத்தேயு கடிதத்தை 6 பகுதிகளாக நாம் பிரிக்க முடியும். முதலாவதாக முன்னுரையை கூறிவிட்டு முதல் பகுதியில் தீமோத்தேயுவுக்கு பவுல் கட்டளை கொடுக்கின்றார். இதில் 5 கட்டளைகள் அடங்கியிருக்கின்றது. இரண்டாவது பகுதியில் உண்மையான ஊழியக்காரனுடைய தேவைகள் என்னென்ன என்பதை பவுல் கூறுகின்றார். குறிப்பாக கிருபையில் பலப்பட வேண்டும், போதனைகளை உண்மையுள்ள மனிதர்களிடம் ஒப்புவிக்க வேண்டும், தீங்கு அனுபவிக்க வேண்டும், நல்ல போர் சேவகனாக இருக்க வேண்டும், ஒழுங்கான விளையாட்டு வீரனை போல நடந்து கொள்ள வேண்டும், கடினமாக உழைக்கின்ற விவசாயியை போல நடந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவோடு மரித்து இயேசுவுக்காக துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றும், புத்தியீனமான வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்துவிட்டு சுவிசேஷத்தை மற்றவர்கள் குற்றம் சாட்ட முடியாத அளவிற்கு அதை போதிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். மூன்றாவது பகுதியில் கடைசி நாட்களில் வருகின்ற கொடிய காலங்கள் பற்றியும், நான்காவது பகுதியில் சத்தியத்தில் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்பதை பற்றியும், குறிப்பாக பவுலிடம் இருந்து கற்றுக்கொண்டது போல மற்றும் வேத வாக்கியங்களிலிருந்து கற்றுக்கொண்டது போல செயல்பட வேண்டும் என்றும், ஐந்தாவது பகுதியில் வசனத்தை பிரசங்கம் செய் என்றும் கட்டளையிடுகின்றார். ஆறாவது பகுதியில் பவுலின் சாட்சியை குறித்தும் வழிகாட்டுதல்களை குறித்தும் நாம் பார்க்க முடியும். கடைசியாக முடிவுரை கூறி வாழ்த்துதல் கூறி இந்த கடிதத்தை பவுல் நிறைவு செய்கின்றார். அடுத்ததாக இந்த கடிதத்தின் சிறப்பம்சங்கள் பற்றி பார்க்கலாம். 5 முக்கிய அம்சங்கள் இந்த கடிதத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. முதலாவதாக, பவுல் தமஸ்குவிற்கு போற வழியிலே கிறிஸ்துவிடம் மனம் திரும்பி ஏறத்தாழ 35 வருடங்களுக்கு பிறகு ரோமாபுரியில் இருக்கின்ற நீரோ என்கின்ற ரோம சக்கரவர்த்தியின் மூலம் தனது தலை சிறை சேதம் பண்ணப்படுவதற்கு முன்பாக எழுதப்பட்ட கடைசி வார்த்தைகள் இந்த கடிதத்தில் அடங்கியிருக்கின்றது. இரண்டாவதாக, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனால் அருளப்பட்டவை என்றும் அதன் நோக்கம் பற்றியும் வேதாகமத்தில் தெளிவாக கூறப்படும் பகுதிகளில் ஒன்று இதில் அடங்கியிருப்பதை 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தில் நாம் பார்க்க முடியும். வேத வசனத்தை போதிக்கின்றவர்களினால் வேத வாக்கியங்கள் திருத்தமாக பகுத்தறியப்பட வேண்டும் என்று வற்புறுத்தி 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலும், அதற்கு பிறகு தேவனுடைய வசனம் மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனிதர்களிடம் ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்று 2 வசனத்தில் குறிப்பிடுகின்றார். மூன்றாவது சிறப்பம்சம், இந்த கடிதம் முழுவதிலும் முக்கிய அறிவுரைகள் நிரம்பியிருக்கின்றது. உதாரணமாக, தேவ வார்த்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடு என்றும், நீ வெட்கப்படாதே என்றும், சுவிசேஷத்திற்காக தீங்கு அனுபவி என்றும், ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு என்றும், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அதன் நற்பொருளை காத்துக்கொள் என்றும், கிருபையில் பலப்படு என்றும், கேட்டவைகளை ஒப்புவி என்றும், தீங்கனுபவி என்றும், சத்திய வசனத்தை பகுத்து போதி என்றும், விலகியிரு என்றும், விலகியோடு மற்றும் நாடு என்றும், வந்து கொண்டிருக்கும் விசுவாச மறுதலிப்பை குறித்து எச்சரிக்கையாக இரு என்றும், கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு என்றும், திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு என்றும், சுவிசேஷகனுடைய வேலையை செய் என்றும், உன் ஊழியத்தை நிறைவேற்று என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. 4வது சிறப்பம்சம், அடிக்கடி கூறப்படும் பல புத்திமதிகளின் மைய கருத்து என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கின்ற விசுவாசத்தை உறுதியாக பற்றி கொள்ளவும், கள்ள போதகர்களுக்கு எதிர்த்து நிற்கவும், உண்மை சுவிசேஷத்தை வளைந்து கொடுக்காமல் விடாமுயற்சியோடு பிரசங்கம் செய்யவும் பவுல் தீமோத்தேயுவுக்கு அறிவுரை கூறுகின்றார். கடைசியாக 5வதாக பவுல் தனது பிரிவை அறிக்கையிடுகின்றார். இரத்த சாட்சியாக தான் மரிப்பதை எதிர்நோக்கி காத்திருக்கும் தருவாயில் தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் பவுல் இப்படியாக பேசுவது கிறிஸ்துவுக்காக நாம் வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றது. இதுவே இந்த 2 தீமோத்தேயு கடிதத்தின் ஒரு முன்னுரை. இந்த வீடியோவை பார்த்துவிட்டு இப்போது இந்த நிருபத்தை நீங்கள் பைபிளில் வாசிக்கும் போது எளிதாக தெளிவாக புரிந்து கொள்ள இது உதவும் என்று நம்புகின்றேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வேதாகம புஸ்தகங்கள் என்கின்ற தலைப்பில் ஆதியாகமம் முதல் அனைத்து புஸ்தகங்களின் முன்னுரைகளும் அடங்கியிருக்கின்றது. அந்த வீடியோக்களின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது. பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்து கொள்ளவும். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த சப்போர்ட்டை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.